என்ன வேதா இது? உன் படிப்பு வீணா போகக்கூடாதுன்னு தானே நம்ம ஊர்லயே பள்ளிக்கூடம் கட்டி வச்சிருக்கோம். அதான் அப்பதான் எனக்கே சில விஷயங்கள் புரிஞ்சுது. நான் என்ன படிச்சேன், அது எவ்வளவு பெரிய படிப்புன்னு உங்களுக்கு தெரியும்ல. இம்புட்டு வசதியான படிப்பான்னு நீங்களே கேட்டிருக்கீங்க. ஆமா வேதா, நம்ம ஊர்லயே பெரிய படிப்பு படிச்சவன் நீ ஒருத்தி மட்டும் தானே. நம்ம ஊர் மட்டும் இல்லங்க, நம்ம மாவட்டத்திலேயே பெரிய படிப்பு, அதுலயும் நான் நம்பர் 1. ஆனா நான் படிச்ச படிப்புக்கு இங்க ஒண்ணும் செய்ய முடியாது. அதனால நாம உடனே குடும்பத்தோட சிட்டிக்கு போயிடலாம். வேதா, அப்பா இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாரு. இந்த அப்பா கதைய சொல்லி சொல்லி நீங்களும் உங்க அப்பாவும் என்ன ஏமாத்தினதெல்லாம் போதும். உங்க அப்பாவை விடுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல, இதுல எனக்கு இஷ்டம் இல்ல. இதை தவிர வேற என்ன வேணாலும் கேளு, நான் செஞ்சு தரேன். எனக்கு இது மட்டும்தான் வேணும். இது மட்டும்தான் வேணும். இதுக்கு நீங்க ஒத்துக்கலன்னா அதுக்கும் நான் தயாரா இருக்கேன். சாயந்தரத்துக்குள்ள நீங்க எனக்கு ஒரு முடிவை சொல்லுங்க. இல்லனா நான் ஒரு முடிவெடுப்பேன். வேதம்மா, என்னம்மா வந்து தனியா நின்றுட்டு இருக்கீங்க? நீங்களும் மோகனும் மட்டும்தான் இன்னும் சாப்பிடணும். வாங்கம்மா சாப்பிடலாம். பார்வதி நானும் காத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்காக. எனக்கு சாப்பாடு வேண்டாம். கொஞ்சம் தலை வலிக்குது. நான் வீட்டுக்கு போறேன். நீங்க சாப்பிட்டுட்டு வாங்க. அம்மா ஒரு நிமிஷம். உங்க தலைவலிக்கு என்ன காரணம்னு எனக்கு நல்லா தெரியுமா? நீங்க பேசிட்டு இருந்தத நான் கேட்டம்மா. வேதாம்மா தப்பா எதுவும் சொல்லலையே. என்ன பார்வதி, நீயும் புரியாம பேசுற? அவ என்ன கேட்டான்னு தெரியுமா? ஐயா, நான் கேட்டேன்யா. அவ உங்களால முடியவே முடியாதுன்னு எதையாச்சுமா கேட்டாக? அவ படிச்ச படிப்புக்கும் திறமைக்கும் ஏத்த இடத்துக்கு தானே போகணும்னு கேட்டாக. பொஞ்சாதிக்கு எது தேவைன்னாலும் முதல்ல புருஷன்ட்ட தானே கேட்பாக. என்ன பார்வதி, இந்த ஊரை விட்டுட்டு சொந்த பந்தத்தை எல்லாம் விட்டுட்டு இப்ப பட்டணத்துக்கு போகணுமா? அங்க போய் சாதிக்கிறத இங்க சாதிக்க முடியாதா? இவக கிட்ட இருக்க எல்லா திறமையும் குடும்பம் பாசங்கிற பேர்ல இந்த கிராமத்திலேயே வீணடிக்க முடியாது இல்லையா? என்ன பார்வதி நீ இப்படி பேசுற? நம்ம ஊரு, நம்ம சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு போணுமா? எங்க இவக இங்கேயே இருந்தா என்ன பிரயோஜனம்? பட்டணம் போனா இவக நினைச்ச மாதிரி இருப்பாக. ஐயா, அவக கனவுக்கு நீங்களே கை கொடுக்காம போனா வேற யாரு கை கொடுப்பாக? இந்த கிராமத்து பிள்ளைய படிக்கணும்னு இங்க பள்ளிக்கூடம் கட்டணும்னு யோசிச்சவக நிச்சயமா இதை விட பெருசா பட்டணத்துல சாதிப்பாக. நீங்க எதுக்குமே தயங்க வேண்டாம். நீங்க போய் தைரியமா பேசி பாருங்க. சந்தோஷமா போயிட்டு வா தாயின்னு ஜமீன்தாரே வழி அனுப்பி வைப்பாக. எனக்கு அம்மா மேலையும் பெரியய்யா மேலையும் நம்பிக்கை இருக்கு. இவங்களுக்கு என் மேல இருக்கிற நம்பிக்கை கூட உங்களுக்கு என் மேல இல்லையாங்க? அப்படிலாம் இல்லம்மா, நான் நம்புறேன்.
நிச்சயமா அப்பா கிட்ட கேட்குறேன். அப்படி சொல்லுப்பா. அம்மா, என்னையும் படிக்க வைமா. நான் வேதாமோடே பட்டணத்துக்கு போறேன். கண்டிப்பா தங்கம், நீயும் அவள மாதிரியே பெரிய ஆளா வரணுமா? அண்ணா, என்னாச்சுண்ணே? ஏன் வண்டியை நிப்பாட்டிட்டியா? வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேம்மா. ஐயோ, பஞ்சர் ஆயிடுச்சா? ஒரு நிமிஷத்துல கழட்டி மாட்டிக்கிறேம்மா. ம். பெரிய ஐயா பட்டணத்துக்கு போயிருக்காக. அவரோட பிள்ளைங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்க ஊருக்கு போயிருக்காக. அவர் போற விஷயம் நல்லபடியா முடியணும். சந்திரமோகன் ஐயாவோட மனசையும் வேதாம்மா மனசையும் நீதான் மாத்தணும். நீதான் அத்தா பெரிய மனசு பண்ணி அவங்க எல்லார் மனசையும் மாத்தணும். பெரிய ஐயா அவங்க மக, அவங்க மருமக, பேரன் பேத்தி கூட சேர்த்து வைக்கணும். வண்டி ரெடி ஆயிடுச்சுமா. ஆமா போலாம். இதோ வந்துட்டேனே. என்கிட்ட இதை நேர கேட்கறதுக்கு எப்படா உனக்கு தைரியம் வந்துச்சு? ஒரு முன்னேற்றத்துக்காக பட்டணத்துக்கு போலான்னு. இங்க அதுக்கு என்ன குறை? பட்டணம் போய் தான் எல்லாரும் பொழைக்கணுமா என்ன? அப்படி இல்லப்பா, வேதா படிச்ச படிப்புக்கு இங்க பெருசா வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்? இந்த ஊர்ல என்னடா குறைச்ச? நமக்கு எவ்வளவு சொத்து இருக்குது, எவ்வளவு மறுவாதை இருக்குது. சூரிய பிரகாஷ் குடும்பம்னா இந்த ஊரே கைகட்டி வணக்கம் வைக்குது. இதெல்லாம் விட்டுட்டு பட்டணத்தில் போய் பிச்சைக்கார மாதிரி வாழ போறியா? நீ கட்டிக்கிட்டு வந்த பொண்ணு பெரிய படிப்பு படிச்சதுதான். அதுக்காகத்தான் அந்த புள்ள பேச்சை கேட்டு நம்ம ஊர்ல பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தேன். அது போதாதா? அந்த புள்ள சொல்ல கேட்டுக்கிட்டு நீ வந்து ஊரை விட்டு போறீங்கிற? நீ தான் உன் பொண்டாட்டிக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். அப்பா, வேதா இதை பத்தி என்கிட்ட நிறைய தடவை பேசியிருக்கா. நான் பெருசா எடுத்துக்கல, யோசிச்சு பார்த்தேன். அவ சொல்றது சரின்னு பட்டுச்சு. அவ கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்குன்னு தோணுதுப்பா. அவ படிச்ச படிப்பு இந்த ஊர்ல வீண் போக கூடாது, அதான்ப்பா கேட்டேன். இதை பாரு, நீ என்னதான் நியாயம் சொன்னாலும் என்னுடைய பதில் ஒண்ணுதான்.
நான் உங்களை இந்த ஊரை விட்டு போறதுக்கு அனுமதிக்க மாட்டேன். இதுக்கு மேல பட்டணத்துக்கு போறதை பத்தி பேசாத. நான் படிக்காதவனா இருந்து எல்லாம் இங்கேயே போட்டோம். என் பிள்ளைங்க நல்லா படிக்கட்டும்பா. ஒரு பொண்டாட்டியா அவ கேட்கறத செஞ்சு கொடுக்க வேண்டியது புருஷனான என் கடமைப்பா. டேய், போனா போகுது பையனாச்சேன்னு எடுத்து சொன்னா புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டே போற. நானும் பார்க்குறேன் பொண்டாட்டி பொண்டாட்டின்னு அந்த பிள்ளைய பேசிக்கிட்டு இருக்க. அதுல என்னப்பா தப்பு இருக்கு? ஏய், நிறுத்துங்க. இப்ப இவர் என்ன சொல்லிட்டாருன்னு அடிக்க போறீங்க? இவரு சின்ன பையன் கிடையாது. இவருக்கு பொண்டாட்டி குழந்தைங்கன்னு ஒரு குடும்பம் இருக்கு. அப்பனுக்கும் பிள்ளைக்கும் நடுவேல நீ இதுக்கு இப்ப கத்திக்கிட்டு இருக்க? இதெல்லாம் சரியில்லை. வேதா, நீ கொஞ்சம் சுமாருமா, அப்படிலாம் பேசாத. ஏங்க, நான் அப்படி என்னங்க தப்பா சொல்லிட்டேன்? பெரியவருன்னு அவரை மதிச்சு நீங்க எவ்வளவு நேரமா கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சமாவது அத காது கொடுத்து கேக்குறாரா? அவர் என்ன சொல்றாரோ அதுல எதனங்க பிடிவாதமா இருக்காரு? பாத்தியா, பெரியவங்களை மரியாதை இல்லாம எதிர்த்து பேசுறதா படிச்சவங்க செய்யறதா? நான் வயசுக்கு மரியாதை கொடுக்கறேன் மாமா, உறவுக்கு மரியாதை கொடுக்கறேன். நான் எதிர்த்தெல்லாம் பேசல. என்னோட நியாயமான ஆசையை தான் உங்ககிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன். அது உங்களுக்கு தான் தப்பா தெரியுது. நான் என்னோட படிப்பு ஒரு 4 பேருக்கு உதவியா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுல என்ன தப்பு இருக்கு? என்னம்மா குரலை ஒசத்தி பேசுற? யாருக்கு என்ன தேவை, அதை எப்ப செய்யணும்னு எனக்கு தெரியும். எனக்கெல்லாம் நீ பாடம் எடுக்காத. பொண்ணுங்கெல்லாம் பழங்கால மாதிரி முக்காடு போட்டுக்கிட்டு மூளையில உக்காந்துக்கிட்டு நீங்க சொல்றதெல்லாம் கேட்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க. ஆனா அதெல்லாம் அந்த காலம். இந்த பாரு, என் வார்த்தையை மீறி பேசிக்கிட்டு இருக்கா. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. மீறி அப்படித்தான் செய்வேன்னா நீ தனியா போய்க்க. ஐயா, என் பிள்ளைய எனக்கு பிரிக்காத. இதை விட்டுட்டு என் பிள்ளைய எனக்கிட்டேருந்து பிரிச்சு கொண்டு போய் குடும்பத்தை கிளைக்க பார்க்காத. நீங்க ஒரு பெரிய மனுஷனு தான் இவ்ளோ நேரம் மரியாதை கொடுத்து பேசிட்டு இருந்தேன். நீங்க பெரிய மனுஷ மாதிரியா நடந்துக்கிட்டீங்க? உங்க புள்ளைய எனக்கு கட்டி கொடுக்கும் போது படிச்சிருக்காருன்னு பொய் சொல்லிதானே எனக்கு கட்டி கொடுத்தீங்க. பெரிய மனுஷனா இருந்துகிட்டு நீங்க பொய் சொல்லலாமா? ஆனா நான் அது ஒரு பெரிய பிரச்சனையாக்காம, சரி உங்க புள்ள படிக்கலனாலும் பரவாயில்ல நல்லவரா இருக்காரேன்னு இவ்வளவு நாளா குடும்பம் நடத்திட்டு இருந்தேன். ஆனா இதுக்கு மேல என்னால அப்படி இருக்க முடியாது. என் மேலயும் என் படிப்பு மேலயும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் போறேன். போறேன்னு சொல்றீங்கல்ல, போங்க. ஆனா ஒண்ணு, என் சொத்துல இருந்து ஒரு சல்லி பைசா கூட கிடைக்காது உங்களுக்கு. இந்த பக்கமே தலை வச்சு படுக்க கூடாது.
உங்களுக்கும் எனக்கு உள்ள உறவு இன்னையோட முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன நடந்துச்சுன்னு இப்படி எல்லாம் பேசுறீங்க? கொஞ்சம் சும்மா இருங்க. ஒரு சாதாரண பிரச்சனைக்கு அவர்தான் இவ்வளவு மட்டமா பேசுறாருன்னா நீங்களும் போய் அவர்கிட்ட இப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. நான் உறுதியா இருக்கேன். நான் பட்டணம் தான் போக போறேன். நான் பட்டணத்துக்கு போனா நான் கண்டிப்பா ஜெயிப்பேங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருந்தா என் கூட வாங்க. இல்லன்னா உங்க அப்பா கூடவே இருங்க. நான் தனியாவே போய் ஜெயிப்பேன். என்னங்க வருத்தப்படுறீங்களா? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க வாய் தாங்க இல்லைன்னு சொல்லுது. ஆனா உங்க முகம் நீங்க வருத்தப்படுறீங்கன்னு காட்டி கொடுக்குது. உங்க அப்பா வீட்டை விட்டு போக சொல்லிட்டாரேன்னு நீங்க வருத்தப்படுறீங்களா? அவரு வீட்டை விட்டு போ சொன்னது கூட எனக்கு வருத்தம் இல்ல. நம்ம சொல்ற விஷயத்துல இருக்கிற நியாயத்தை கூட அவர் புரிஞ்சிக்கவே இல்லையே. அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அவர் எதையுமே புரிஞ்சுக்கலங்க. வயசாயிடுச்சுல்ல. ஜமீன்தாரா அதிகாரம் பண்ணியே வாழ்ந்தவரு. அவருக்கு புரிஞ்சது அவ்வளவுதான். நீங்க வருத்தப்படாதீங்க. உங்களை நான் ராஜா மாதிரி பாத்துக்குவேன். நடந்த பிரச்சனையில மாணிக்கம் பார்வதி கிட்ட கூட சொல்லாம வந்துட்டோமே. பாவம், பார்வதி தான் உன்னோட ஆசையை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு அறிவுரை சொல்லிச்சு. ஆமாங்க. ஆனா இந்த நேரத்துல எப்படி போய் அவங்கள தொந்தரவு பண்றது? ஒரு தொந்தரவும் இல்ல. வாப்பா மாணிக்கம், இப்பதான் உங்ககிட்ட சொல்லாம போறத பத்தி நானும் வேதாவும் பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்பா இப்படி? அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. ஆமா மோகா, இப்பதான் விஷயத்தை கேள்விப்பட்டோம். நீங்க வீட்டை விட்டு கிளம்பிட்டீங்கன்னு கேள்விப்பட்டதும் எப்படியாவது உங்களை பிடிச்சிடணும்னு ஓடி வந்தோம். என்னாலதான் எல்லா தப்பும். பார்வதி, நீ என்னமா தப்பு பண்ண? வேதா சொன்னப்போ எனக்கும் நீதான் அவன் பக்கம் இருக்கிற நியாயத்தை புரிய வச்ச.
என்ன பண்றது? எனக்கு அது புரிஞ்ச மாதிரி அப்பாக்கு புரியல. அதுக்கு நீ என்னம்மா பண்ணுவ? சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். வேண்டாம் பார்வதி, எதுக்கு மறுபடியும் ஊருக்குள்ள வந்துகிட்டு? போகணும்னு முடிவானதுக்கு அப்புறம் எதுக்கு நேரத்தை கடத்தணும்? ஏதாச்சும் வண்டி வந்ததும் நாங்க கிளம்புறோம். அதுக்காக தான் இவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சுமா. இதுக்கப்புறம் எந்த வண்டி எப்ப வரும் தெரியாது. வீட்டுக்கு வந்து ராத்திரி தங்கிட்டு நாளைக்கு போலாம். யோசிக்காதப்பா, சின்ன புள்ள பனியில நிக்குது, யோசிச்சுட்டு இருக்க. வா வாப்பா, சொன்னா கேளு. வா வாம், மத்ததெல்லாம் காலையில வாங்கய்யா, பார்த்துக்கலாம். வாம்மா. வாங்கம்மா, வாங்கய்யா, தம்பி, வாங்க வாங்க. வாங்க, வாப்பா வா. ஏம்மா, வேதாம்மாவுக்கு நல்லது நடக்கணும்னு தானே சந்திரமோகன் ஐயாவை பெரிய ஐயா கிட்ட பேச சொன்ன. ஆனா அதுவும் உயிருக்கே ஆபத்தாயிடுச்சேம்மா. பெரிய ஐயா அவங்கள வீட்டை விட்டு துரத்தி அனுப்பினப்போ நீ தானம்மா அவங்கள நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த. அதனால நம்ம குடும்பமே இப்படி ஆயிடுச்சேம்மா. இப்படிலாம் நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலம்மா. நீ எல்லாருக்கும் நல்லது தானம்மா நினைச்ச. நடக்கிற அம்பட்டும் நீ மேல இருந்து பாத்துட்டு இருக்கியாமா? நீ யாருக்காக உசுர விட்டியோ, யாரு நல்லா இருக்கணும்னு நினைச்சியோ அவங்களுக்காக தான் நானும் யோசிக்கிறேம்மா. நீ இன்னைக்கு என் கூட இல்லைனாலும் நீ விட்ட உசுருக்கு அர்த்தம் கிடைக்குமா? கண்டிப்பா நான் ஐயாவ வேதாம்மா குடும்பத்தோட சேர்த்து வைப்பம்மா.